கேப்டன் பிரபாகர்ல எவ்வளவு நம்ம கூலஸ்டா ஒரு ரம்மியமான ஒரு மியூசிக் பார்த்தோமோ அதே இளமை மாறாம இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு இளையராஜா சார். உண்மையில அவருக்கு புரிய சல்யூட் பண்ணணும். விடுதலை 2 தாண்டி இந்த படத்துல பண்ணியிருக்காப்ல. அதுக்கான விடுதலை 2 குறை சொல்லல, அது வந்து ஒரு ரா மெட்டீரியல். ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கமர்ஷியல் எலமெண்ட்லாம் சேர்க்கிறாங்க. அதுக்கும் பாத்தீங்கன்னா அருமையான மியூசிக் போட்டிருக்காரு. மொத்தத்துல இந்த படம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா சொல்றேன் ஒர்த் வாட்சிங். நிறைய பேர் சொல்றாங்க கும்கி 2 பார்த்த மாதிரி இருக்கு. உங்களுக்கு எப்படி இருக்கு? எனக்கு உண்மையிலே சொல்றேன், கும்கியில பண்ணாத அட்டகாசமே இல்ல. நம்ம சார் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு பண்ணிருப்பாப்ல பிரபு சாலமன் சாரு. அதை விட யாரையே அந்த யானையை வச்சு பண்ண முடியும்? இனிமே யானை சப்ஜெக்ட் எவன் தொட்டாலும் ஃபெயிலியர் தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அதே யானையை இன்னொருத்தர் தொட்டு நம்மளை வந்து பாஸ் பண்ண வச்சிருக்காப்ல. ஒரு கட்டத்துல வந்து யானையை பிரிஞ்சுட்டு அந்த யானையை பார்க்கும்போது சண்முக பாண்டியன் போய் அந்த யானையை கிஸ் பண்ணுவாப்ல. நம்ம கண்ணுல தண்ணி வந்துடும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மளுக்கு கனெக்டிவிட்டி ஆயிருக்குல்ல அந்த சீனு. அப்ப வந்து கும்கி வந்து அது வேற லெவலு. இது வந்து அதுக்கு பக்கத்துல கூட போகாட்டினா கூட சில சீன்ல வந்து கனெக்ட் ஆயிருக்கு. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அவங்க இங்க என்ன தப்பு பண்ணிட்டாங்கன்னா அகல் விளக்கு என்ன அப்புறம் இன்னொரு படம் நினைவு சங்கீதம் கூட இல்ல. அது அந்த பழைய படத்துடைய கேப்டனை வந்து அவங்க ரீக்ரியேஷன் பண்ணி ஏஐ பண்ணியிருந்தாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா இங்க உள்ள 2K கிட்ஸ் எல்லாம் யாரா இவரு விஜயகாந்த், ஏன்னா அவங்க எல்லாம் பாத்துருக்க மாட்டேன். நாம பாத்திருப்போம், அகல விளக்குலையும் பாத்திருப்போம், நிறைய சட்டமென் கையெல்லாம் பாத்திருப்போம். அந்த விஜயகாந்தை ரீக்ரியேஷன் பண்ணி ஏஐ பண்ணிட்டாங்க. அது பண்ணாம கேப்டன் பிரபாகரனுக்கு பின்னாடி உள்ள விஜயகாந்த் பண்ணியிருந்தாங்கன்னா இவங்களுக்கு கனெக்ட் ஆயிருந்திருக்கும். அது பண்ணாம விட்டாங்க. சரி, பாஸ்ட் இஸ் பாஸ்ட், நம்ம அந்த படத்தை சொல்ல வேணாம். ஆனா இந்த படத்துல ரமணால வர்ற சீனை வந்து சொல்லியிருப்பாங்க, உங்களை காப்பாத்தணும்னா ப்ரொஃபசர் ரமணா தான் வரணும்னு சொல்லும் போது நம்ம எப்படி கூஸ்வம் எகிருது. அந்த போர்டு தான் காமிப்பாங்க ரமணா ப்ரொஃபசர் அப்படியே ஒரு மாதிரியா மைல்டா ஒழுக்குல வேலை செய்யுது. உங்களுக்கு ரொம்ப கோடி நன்றிகள் தலைவரே. மறந்து போனதை ஞாபகப்படுத்துறீங்க. சான்ஸே இல்லைங்க. இவருக்கு வந்து நடிப்பை காட்டிலும் சூப்பரா வர்றது ஃபைட்ஸ் தான் நான் சொல்ல முடியும். உண்மையிலே 2 ஃபைட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு ஃபைட்டு, செகண்ட் ஹாஃப்ல ஒரு ஃபைட்டு. நம்மள கூஸ் பம்ப் ஆகிரும். என்ன பண்ணணுமோ அதை ரொம்ப தெளிவா பண்ணியிருக்காப்ல. அவர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரிவர்ஸ் ஷாட் அடிக்கிறதுல அவர் மன்னன் தெரியும். ஆனா இவர் ஸ்ட்ரைட்டாவே மூஞ்சிக்கு ஏத்துறாப்ல காலு. ஏன்னா ஆள் ஹைட்ல உங்களுக்கு அதை கரெக்டா பண்ணிருக்காப்ல. சாரி, எந்த ஆக்ஷன் டைரக்டர்னு எனக்கு தெரியல. உண்மையில அவர் பெரிய பாராட்டணும். ஏன்னா இந்த சின்ன பையனுக்கு இது போதும்டா, கட்டி உருளுங்கடா அப்படி இப்படின்னு சொல்லி மெனக்கடாம ஒரு ஓரத்துல உட்காராம கரெக்டா பண்ணிருக்காப்ல. 2 ஃபைட்டும் தாறுமாறா இருக்கு. ஆனா கேப்டனை வந்து நினைவுபடுத்தல. ஏன்னா அவருடைய ஷார்ட்ஸே இதுல கிடையாது, அவருடைய இதே கிடையாது. ஆனா இவனோட யூனிக் ஸ்டைல்ல பண்ணிருக்காப்ல, நின்றுட்டாப்லங்க. இல்ல இந்த படத்துக்கு என்ன தேவையோ இதுக்கு ரொம்ப மெனக்கிட்டு பட்ஜெட்னா ஒண்ணு இருக்கு இல்லையா? அதையும் மீறி இந்த படத்தை அவர் ஜெயிக்க வச்ச அன்பு சாரை வந்து நம்ம பாராட்டணும். நம்ம பார்த்தது கிடையாது. உண்மையிலே அவர் பாராட்டணும். ஒரு டைரக்டர் தான் இல்ல கிரெடிபிலிட்டியும் போகும். நீங்க என்னதான் பயங்கரமா நடிச்சாங்க. என்ன பொறுத்தவரை மை பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து நான் ரொம்ப திருப்தியா இருக்கு. இந்த படம் ஹாப்பியா இருக்கு.